அனுர அரசாங்கத்திற்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் கவனஈர்ப்பு போராட்டம். அர்ச்சுனா எம்பியால் யாழில் நடந்த அசம்பாவிதம். பஸ் உரிமையாளர்களுக்கு கால அவகாசம், பணிப்புறக்கணிப்பு இடைநிறுத்தம். தொடருந்து தண்டவாளத்தில் தவறான முடிவெடுத்து இளைஞன் உயிர் மாய்ப்பு. யாழில் போதை மாத்திரைகளுடன் காவல்துறையிடம் சிக்கிய இளைஞன். கட்டுநாயக்கவில் அதிகாலை வேளை வந்திறங்கிய வெளிநாட்டவர் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். வருமான வரி குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு எதிராக அனுர அரசிற்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நேற்று கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் போராட்டத்தை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்வதை தடுக்கும் வகையில் நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்ட போலீசார் கோட்டை புகையிரத நிலையத்தில் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று பிற்பகல் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அறிஞர் பேரவை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியது. கல்விக்கு 6% ஒதுக்கப்படும் 2025 வரவு செலவு திட்டத்திலிருந்து 3% ஒதுக்கப்படும் மகாபல உதவி தவணை 2025 வரவு செலவு திட்டத்திலிருந்து 10,000 ஒதுக்கீடு பேராதனை முகாமைத்துவம் மற்றும் சப்ரகமுவ கணினி பீட வளாகங்களை 2025 வரவு செலவு திட்டத்தில் நிர்மாணித்தல், சப்ரகமுவ வடமேற்கு மொரட்டுவை ஊவா மருத்துவ பீடகங்களுக்கு பேராசிரியர் பிரிவுகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் வகுப்பு அறைகள், கழிவறைகள், தண்ணீரில்லை, அவை பள்ளிகளுக்கு வழங்கப்படுகின்றன. இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பல இடங்களுக்குள் நுழைய முடியாதவாறு நேற்று கொழும்பு நீதிமன்றத்தில் போலீசார் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளனர். கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முன்மொழிவை செய்தபோது அநாகரிகமாக செயற்பட்ட டிக்டாக் எம்பி ராமநாதன் அர்ச்சுனா பழைய முகமாலை பகுதியில் பனை மரங்கள் வெட்டப்பட்டு அளிக்கப்படுவதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என பனை அபிவிருத்தி சபை தலைவர் சகாதேவன் கேள்வி எழுப்பியுள்ளார். அர்ச்சுனா எம்பி தனது சுயநலத்திற்காகவும் விளம்பரத்திற்காகவும் மாத்திரமே இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த முகமாலை பகுதியிலே நூற்றுக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுவதை தொடர்ந்து அனுமதிப்பதா என்ற கேள்விக்கும் டிக்டாக் எம்பியிடம் பதில் உள்ளதா எனவும் அவர் தொடர்ந்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். பதில் போலீஸ் மா அதிபருடனான கலந்துரையாடலின் பின்னர் தனியார் பஸ் உரிமையாளர்கள் திட்டமிட்டிருந்த பணி புறக்கணிப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா போக்குவரத்து நடவடிக்கைக்கு இணங்க 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொது போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் புதிய நடைமுறைகளை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மேலும் உரிய கட்டுமான வசதிகள் இல்லாத காரணத்தினால் சில வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டகலை தொடருந்து நிலைய பகுதியில் தண்டவாளத்தில் தலையை வைத்து இளைஞன் ஒருவர் உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளதாக திம்புள்ள பத்தனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மதியம் கொட்டகலை கிறிஸ்லஸ் பாம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 26 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த தொடரூந்தில் மோதியே இவர் உயிரிழந்துள்ளதாக திம்புள்ள பத்தனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட உயிரிழந்தவரின் சடலம் டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை திம்புள்ள பத்தனை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மட்டுவில் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டுவில் பகுதியில் சாவகச்சேரி காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே 50 போதை மாத்திரைகளுடன் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைதான சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஏனையம் வீதியில் இரும்பு வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் கடை உரிமையாளர் 30 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கிய வெளிநாட்டு பிரஜை ஒருவர் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டார்.
பொஸ்னியா நாட்டை சேர்ந்த 66 வயதான நபரையே விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வைத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். 9 கோடியே 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹொக்கெயின் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அறிவிக்கப்படாத கிரீன் சனலூடாக வெளியேற முயன்ற வேளை அவர் கைது செய்யப்பட்டார். அவர் தனது சூட்கேஸில் 2 கிலோ 759 கிராம் ஹொக்கெயின் போதைப் பொருளை மிக நுணுக்கமாக மறைத்து வைத்திருந்தார். கால்களை சுத்தம் செய்யும் பிரஷ்கள் 114 மறைத்து எடுத்து வந்துள்ளார். கொலம்பியாவில் இருந்து இந்த போதைப் பொருளுடன் பயணிக்க தொடங்கி ஹத்தார் தோஹாவிற்கு வந்தார். அதன் பின்னர் நேற்று அதிகாலை 2:40 மணியளவில் ஹட்டார் ஏர்வேஸ் விமானமான KR 662 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். கைது செய்யப்பட்ட பொஸ்னியா பிரஜையுடன் அவர் கொண்டு வந்த ஹொக்கெயின் போதைப் பொருள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் அந்நாட்டின் அடுத்த பிரதமராக தமிழக வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த் தெரிவாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது கனடாவின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் அனிதா ஆனந்தின் தந்தை தமிழகத்தை சேர்ந்தவர், தாய் பஞ்சாபை சேர்ந்தவர். லிபரல் கட்சியின் புதிய தலைவரும் கனடா நாட்டின் புதிய பிரதமரும் மார்ச் 24ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று ட்ரூடோ அறிவித்துள்ளார். தமிழகத்தை சேர்ந்த மருத்துவர் SV ஆனந்த் மற்றும் பஞ்சாபை சேர்ந்த மருத்துவர் சரோய் டி ராம் தம்பதிக்கு பிறந்தவர் அனிதா ஆனந்த். இவரது பெற்றோர் கனடாவிற்கு புலம்பெயர்ந்த நிலையில் 1967ஆம் ஆண்டு கனடாவின் நோவா ஸ்கோடியா மாகாணத்தில் அனிதா ஆனந்த் பிறந்தார். கனடாவில் அரசியல் பட்டப்படிப்பும் பிரிட்டனில் சட்டமும் பயின்ற அனிதா ஆனந்த் 1995ஆம் ஆண்டு ஜோன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 குழந்தைகள் உள்ளனர். அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னதாக கனடாவில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சட்டத்துறை பேராசிரியராக சுமார் 25 ஆண்டுகள் அனிதா ஆனந்த் பணியாற்றியுள்ளார். லிபரல் கட்சி சார்பில் முதன்முறையாக 2019 தேர்தலில் போட்டியிட்ட அனிதா ஆனந்த் வெற்றியை பதிவு செய்தார். அந்த ஆண்டே பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2021 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனிதா ஆனந்த் மீண்டும் வெற்றி பெற்றார். தொடர்ந்து கனடாவின் 2வது பெண் பாதுகாப்பு துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2024ஆம் ஆண்டு கனடாவின் போக்குவரத்து துறை அமைச்சராக அனிதாவை பிரதமர் ட்ரூடோ நியமித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் லிபரல் கட்சியின் தலைவராகவும் கனடாவின் புதிய பிரதமராகவும் அனிதா ஆனந்த் தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன.